புனித பர்னபா திருத்தூதர் நினைவு. புனித பர்னபா இயேசு ஏற்படுத்திய திருத்தூதர்களில் ஒருவராக இல்லாவிட்டாலும் திருத்தூதர் பணி நூலை எழுதிய புனித லூக்கா திருத்தூதர் பணி 14:14 புனித பர்னபாவையும் பவுலடியாரையும் திருத்தூதர்கள் என்று அழைக்கிறார். ஏனென்றால் அவர்களும் நற்செய்திக்காக அனுப்பப்பட்டவர்கள் என்பதற்காக. இவருடைய பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் யோசேப்பு. இவர் லேவியர் குலத்தை சேர்ந்த யூதர். சைப்ரஸை பிறப்பிடமாக கொண்டவர். ஒரு கட்டத்தில் அவர் நற்செய்தியை கேட்டு இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொண்டு எருசலேமில் மிக முக்கிய சீடராக மாறினார். தனது சொந்த நிலத்தை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களிடம் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக கொடுத்தார் என்று திருத்தூதர் பணி நூலில் முதலாக குறிப்பிடப்படுகின்றவர் இவர்தான். இந்த இரக்கச் செயலை பார்த்து வியந்து போன திருத்தூதர்கள் யோசேப்பு என்ற பெயருக்கு பதிலாக பர்னபா என்று அழைத்தனர். திருத்தூதர் பணி 4:36. பர்னபா என்பதற்கு ஊக்கத்தின் மகன் அல்லது ஆறுதலின் மகன் என்பது பொருள். பர்னபாவின் சிறப்பியல்பு கடவுள் அவருக்கு இயல்பிலேயே கொடுத்த கொடையாகிய தாராள மனமே. திருத்தூதர் பணி ஆசிரியர் 11:24 பர்னபாவை ஒரு நல்ல மனிதர் என்றும் தூய ஆவியாலும் நம்பிக்கையாலும் நிறைந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார். தமஸ்கு சாலை அனுபவத்தில் மனம் மாறிய சவுல் பவுலாக மாறியதை திருத்தூதர்கள் சந்தேக கண் கொண்டு பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அவரை அனுப்பி வைக்க மறுத்தனர். பவுலடியார் சிறந்த நம்பிக்கையாளர். அவர் செய்த வல்லச்செயல்களை திருத்தூதர்களிடம் தெரிவித்து பவுலடியாரின் மனமாற்றம் நேர்மையானது என்று உறுதிப்படுத்தியவர் பர்னபாதான். பிறகு பவுலடியாரோடு நற்செய்தி பணியை பல இடங்களில் மேற்கொண்டார். இவர் எவ்வாறு வேத சாட்சி மரணம் அடைந்தார் என்பது நமக்கு வரலாற்று பூர்வமாக விவிலியத்தில் தெரிவிக்கப்படாவிட்டாலும் சைப்ரஸில் துன்புறுத்தப்பட்டு கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. பர்னபாவிடம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? 1. தாராள மனம். பர்னபா பணத்தை மட்டும் தாராளமாக கொடுக்காமல் அவரது நேரம், அவரது உடல் உழைப்பு இவற்றை நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக தாராளமாக கொடுத்தார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்பதை தன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் நற்செய்தியை வாழ்ந்து காட்டினார். அந்தியோக்கியா சைப்ரஸில் இருந்த நம்பிக்கையாளர்கள் இறைச்சமூகத்தை கட்டியெழுப்பவும் நற்செய்தி பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டும் அதே சமயத்தில் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள யாரையும் சார்ந்திராமல் தன்னுடைய வயிற்றுக்காகவும் அவர் வேலை செய்தார். அவரிடம் கற்றுக்கொள்ளுகின்ற 2வது பண்பு, அவர் எல்லோருக்கும் 2வது வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னதுதான். தவறுகின்றவர்களை தவறு செய்தவர்கள், திருந்தாதவர்கள் என்று முத்திரை குத்தாமல் தவறியவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப முடியும் என்பதில் நம்பிக்கை வைத்திருந்தார். மற்றவர்களிடம் உள்ள நல்லதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் அளித்தார். மனம் திரும்பிய பவுலடியாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று திருத்தூதர்களிடம் பவுலடியாரின் மனமாற்றம் உண்மையானது என்பதை உறுதி செய்தார். அந்தியோக்கியாவில் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த புறையினத்தார் மனம் மாறியதை உண்மை என உரக்கச் சொல்லி அதில் மகிழ்ச்சி அடைந்தார். பம்பிலியாவில் நற்செய்தி அறிவிக்கும் நேரத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட போது பர்னபாவையும் பவுலடியாரையும் தன்னந்தனியாக விட்டு சென்ற ஜான் மார்க்கிற்கு அடுத்த பயணத்தில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுலடியாரிடம் கேட்டார். முதல் முறை தடுமாறி இருந்தாலும் இனிமேல் அவர் நற்செய்தி பணிக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பவுலடியாரிடம் மிகவும் தாழ்மையுடன் வாதாடினார். மனிதர்கள் மனம் மாறுவார்கள் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்து எல்லோரையும் ஊக்கப்படுத்தினார் பர்னபா. கஞ்சத்தனம் எளிது, தாராள மனம் கடினம். அடுத்தவரை குற்றப்படுத்துவது, முத்திரை குத்துவது எளிது.
அவர்கள் மனமாற்றம் பெற முடியும் என்று நம்புவது கடினம். இந்த இரண்டையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் புனித பர்னபா வழியாக இந்த கொடைகளை பெற இறைவனிடம் வேண்டுவோம். ஆமேன்.